இவங்களுடைய பெயர் மகா. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. கணவர் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகா வீட்டு வேலை பார்க்கவும், வயசான மாமியார் மாமனாரை பார்க்கவும் பாத்தீங்கன்னா, வீட்லயே பாத்தீங்கன்னா, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி மகாவே அவங்களுடைய அப்பா அம்மா ரொம்ப நல்லபடியாவே பார்த்துக்கிட்டாங்க. முக்கியமா எந்த ஒரு குறையும் இல்லாம பார்த்துக்கிட்டாங்க. இந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. தாராளமா நம்பி போலாமா அப்படின்னு நம்ம மகாவுடைய அப்பா அம்மா சொன்னதுனால மட்டும்தான் இந்த குடும்பத்துல திருமணம் பண்ணிக்க சம்மதம் பார்த்தனா சொன்னாங்க. ஆனா இப்ப என்னமோ நாளுக்கு நாள் நடக்கிறதே வேற விஷயம். என்ன அப்படின்னா கணவர் தினமும் பாத்தீங்கன்னா மதுபோதையில வீட்டுக்கு நம்ம மகா கிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால குடும்பத்துல சிக்கல். திருமணமாகி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இதுவரைக்கும் குழந்தை கிடையாது. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பத்தாததற்கு வீட்ல இருக்கிற மாமனார் மாமியார் தொல்லை. அவங்க கிட்ட எப்படி பேசி சமாளிக்கிறது அப்படின்னே பார்த்தோனா தெரியல. கணவருக்கு ஒரு தம்பி இருக்கறாங்க. அவங்களுடைய பெயர் தினேஷ். தினேஷ் அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி பார்க்க நல்லா ஸ்மார்ட்டா இருப்பான். எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சூப்பரா பேசுவான். நல்ல உயரம். முக்கியமா அவனுடைய ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப நம்ம மகாவுக்கு பிடிக்கும். அடிக்கடி அண்ணனுக்கும் சரி அன்னைக்கும் சரி பிரச்சனை நடக்கும்போது எல்லாம் நம்ம தினேஷதான் பாத்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தோன்னா குறுக்கால பிரச்சனையை சமாதானப்படுத்துவான். அன்னைய சில நேரத்துல மகானம் கூப்பிடுவான். அன்னையும் பார்த்தோன்னா கூப்பிட்டு இருப்பான். நல்ல 2 பேருத்துக்கும் நட்பு ரீதியா நல்ல ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னு கூட பார்த்தோன்னா சொல்ல முடியும். அடிக்கடி மகா நம்ம தினேஷ் கிட்ட புலம்புறதெல்லாம் என்ன அப்படின்னா உங்க அன்னை இப்படி தினம் தினம் மதுபோதையில இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு உடனே படுத்து தூங்கிடுறாங்க. இப்படி இருந்தா எப்படி பார்த்தனா குழந்தை பிறக்கும்? நாங்கள எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச தோழிகள் எல்லாருமே அவங்க கையில 2 வயித்துல 2 அப்படின்னுட்டு அப்படி இருக்கறாங்க. என்னுடைய நிலைமையை பார்த்தியா? இந்த குடும்பத்துக்கு வந்ததுல இருந்து நான் என்ன சுகத்தை நான் கண்டுட்டேன் அப்படின்னு அடிக்கடி புலம்புவாங்க. பேசாப்பல உங்க அண்ணனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா நான் உன்னையவே திருமணம் பண்ணிருக்கலாமே. என்னுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்குமே. தினமும் பாத்தீங்கன்னா சித்திரவாதான். உங்க அண்ணன் கூட வாழவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க கிடையாது. ஏதோ என்னடா பண்ற, இது அப்பா அம்மா பேச்சை தட்டக்கூடாது. நம்மளும் இந்த குடும்பத்துல வந்துட்டோம். இவங்களை எப்படியாவது மாத்தி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி நம்ம மகா நம்ம தினேஷ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. தினேஷ் சரி கவலைப்படாதீங்க அண்ணி கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும். இன்னும் கொஞ்ச நாளுல அண்ணனை எப்படியாவது வெளிநாட்டுக்கு நான் தள்ளிடுறேன் அப்படின்னு வாக்கு சொல்லி இருக்கறாங்க. நம்ம தினேஷும் சரி அவங்க அண்ணனை நடு வீட்ல உட்கார வச்சு ரொம்ப தெளிவா இருக்கும்போது கேக்குறாங்க, நீங்க பேசாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிருங்கண்ணா. இங்க இருந்தா தேவையில்லாம பிரச்சனைதான். நீங்களும் பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருவுல சின்ன சின்ன கடனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அந்த கடனை கேட்டு வீட்டுக்கு வராங்க. அண்ணியதான் தப்பா பேசுறாங்க. எங்களையும் தப்பா பேசுறாங்க. நம்ம அப்பா அம்மாவையும் தப்பா பேசுறாங்க. அண்ணிய நான் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னு தினேஷ் அண்ணன் கிட்ட சொல்றாங்க. அண்ணனும் சரி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்து பரவாயில்லை தம்பிதான் தன்னுடைய மனைவியை பார்த்திக்கிறேன்னு பார்த்தனா சொல்தானே. நம்மளே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு இவன் பக்கத்துல இருக்கிற மாலதீவுக்கு பாத்தீங்கன்னா போறாங்க. அங்க போன உடனே பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கம் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறாங்க. போய் கொஞ்ச
நாளே தன்னுடைய மனைவிகிட்ட திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பாசமா பேசுவாங்களோ அதே பாசத்தோடு தன்னுடைய மனைவிகிட்ட பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுறது நம்ம மகாவுக்கு ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா புடிச்சு பார்த்தா போயிருந்துச்சு. இதனால இவ்வளவு நல்ல விஷயத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா தினேஷதான் காரணம் அப்படின்னு தினேஷையும் சரி அவங்க மேல இருக்கற பிரியமும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே பார்த்தனா போயிடுச்சு. முதல் மாச சம்பளத்தையே தன்னுடைய செலவுக்கு போக மீதி அவ்வளவு பணத்தையும் தன்னுடைய மனைவி மகாவுக்கே அனுப்பி வச்சாங்க அண்ணன். அந்த பணத்தை அப்படியே பாத்தீங்கன்னா வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில மாசத்துல கடன் பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுக்கேத்த மாதிரி அண்ணனுக்கும் சம்பள உயர்வு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுல வர்ற பணத்தை சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோனா சேர்க்க வந்து ஆரம்பிச்சாங்க. தினேஷுக்கு கல்லூரி படிப்பும் படிச்சு முடிச்சிட்டாங்க. அவங்களும் வெளியில வந்துட்டாங்க. அப்பதான் தினேஷ் சொல்றாங்க, நம்ம வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ண வேணாம். நம்மளுக்கு என்ன அண்ணி வயசாயிடுச்சு. இந்த பணத்தை வச்சு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம். இந்த ஏரியாவுல சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம வந்து இதை வந்து பார்த்தோன்னா போட்டுறலாம். அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல வந்து ஒரு பிக்கப்ல இருக்கும் அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அன்னையும் இது வந்து ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு பழக்கடை போட்டுறலாம். பழக்கடை ஏற்கனவே பழக்கடையில நான் வந்து வேலை செஞ்சவதான் நானும். எனக்கு அது எல்லாமே அத்துப்படி. ஏன்னா இங்க பக்கத்துக்கு போனா கூட மளிகை ஜாமா எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனா இங்க பழக்கடை ரொம்ப பாத்தீங்கன்னா ரேரு. பக்கத்துலயே காலேஜ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஸ்கூல் இருக்குது. இந்த பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது. கண்டிப்பா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணியுடைய பிளான் எல்லாமே நம்ம தினேஷுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அண்ணன் இல்லாத நேரத்துல அண்ணன்கிட்ட அண்ணிகிட்ட நல்லாவே பாத்தீங்கன்னா நெருங்கி பேச பழக்க ஆரம்பிச்சா. 2 பேருமே பைக்ல போறது. அதுக்கப்புறமா விடிய விடிய அரட்டை அடிச்சு சிரிக்கிறது எல்லாமே தினேஷுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பதான் நம்ம தினேஷே பாத்தீங்கன்னா அண்ணிகிட்ட சொல்ற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க எப்படியோ அண்ணனுக்கு வந்து கிடைச்சிட்டீங்க அண்ணன் இப்போதைக்கு மனம் திருந்தி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 1 வருஷமோ 1.5 வருஷமோ இருந்துட்டு நேரா நம்ம உங்ககிட்ட தான் வரப்போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்க ஜாலியா சந்தோஷமா குழந்தை பெத்தெடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கை இப்படி நல்லபடியா அமைஞ்சிருச்சு. என்னுடைய வாழ்க்கைதான் எப்படி போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஏன்னா எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என்னைய யாரு வந்து பாத்தீங்கன்னா பேசுவா. எந்த பொண்ணும் என்கிட்ட பேசும். நானும் பொண்ணுங்க கிட்ட பேசுறதே கிடையாது. அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிச்சு பேசி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அண்ணி வந்து சொல்றாங்க, நீ ஏன் கவலைப்படுற, எனக்கு சித்தி பொண்ணு பார்த்துதான் இருக்கறாங்க. அவங்களும் உன் செட்டுதான். கண்டிப்பா வந்து நான் பேசி பார்க்கிறேன். அது மட்டுமில்லாம அடுத்த வாரம் திருவிழா. நாம 2 பேருமே அந்த ஊருக்கு போலாம். அந்த பொண்ணு உனக்கு ஓகேன்னா சொல்லு. அந்த பொண்ணுகிட்டயும் கேக்குறேன் உன்கிட்டயும் கேக்குறேன். அதுக்கப்புறமா மத்தத நானே பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பேசுறது நம்ம தினேஷுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பப்பக்கு அண்ணிய வந்து தொட்டு தொட்டு பேசுறது, சிரிச்சுக்கிட்டு பேசுறது, இதே மாதிரி எல்லை மீறி போக வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திருவிழாவுக்கும் போக வந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்க போன உடனே திருவிழாவை நம்ம தினேஷும் சரி அண்ணையும் சரி நீட்டா ரசிச்சு பார்க்கறாங்க. உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் மட்டன் அப்படின்னு நீட்டா எல்லா வகையான சாப்பாடும் சாப்பிட்டு பார்த்துட்டு வெளியிடங்களுக்கு சுத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அண்ணி வந்து தன்னுடைய சொந்த சித்தி பொண்ணை வந்து சுலோசனாவை நம்ம தினேஷுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. தினேஷுக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு.
அப்பதான் அண்ணிகிட்டயே பார்த்தனா சொல்றான். அண்ணி உங்களை மாதிரியே முகலட்சணமா பார்க்க ரொம்ப அழகா இருக்கறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்குமான்னு கேட்டுக்கங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அண்ணி சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உன்னுடைய போட்டோவை அவங்க வீட்ல இருக்கற எல்லாத்துக்கும் நான் அனுப்பி வச்சிட்டேன். முக்கியமா அந்த பொண்ணுக்கும் நான் அனுப்பி வச்சிட்டேன். அவங்க எல்லாத்துக்குமே ஓகேதான். அது மட்டுமில்லாம உன்னைய வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் தெரியும். உன்னைய பிடிக்காதவங்க யார் இருக்கறாங்க? உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நான் பேசிடுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்றாங்க. அன்னைக்கு இப்படி தினேஷ் கிட்ட பேசுறது ரொம்ப பிடிச்சு போச்சு. தினேஷும் சரி, பரவாயில்லை அண்ணி, எனக்காக இந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்திருக்கீங்களே, கண்டிப்பா நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னுட்டு பார்த்தோம்னா கை கொடுக்குறாங்க. அன்னையும் பார்த்தோனா கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சுலோசனா கிட்ட தனிமையில பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. சுலோசனா உண்மையிலேயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். கொஞ்சம் சராசரி குடும்பத்தோட இருந்திருந்தாலும், கொஞ்சம் பணவரமா வறுமையில் இருந்திருந்தாலும், குணமனத்துல எல்லா விதத்திலையும் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தினேஷ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னை வந்ததுக்கு அப்புறமா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் அப்படிங்கிற நிபந்தனையோட ஒட்டுமொத்த குடும்பமும் சிரிச்சு பேசி பார்த்தோம்னா ஒரு வழியா முடிவு பாத்திரம் பண்ணிட்டாங்க. அடிக்கடி அண்ணி கூடியே வந்து பாத்தீங்கன்னா சுலோசனாவை பார்க்கறதும் சுலோசனாவும் சரி அண்ணிய பார்க்கற கேப்ல இந்த பக்கம் நம்ப தினேஷ பார்க்கதும் ரெண்டு பேருமே வெளியிடங்களுக்கு போறதும் வரதும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி போய்கிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறமா என்னதான் சுலோசனா கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அண்ணியோடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப கொஞ்சம் கூட பார்த்தா நிறுத்த கிடையாது. அன்னைக்கு வந்து சமையல் வேலையில வெங்காயம் அரிஞ்சு கொடுக்க, காய்கறி அடிச்சு கொடுக்க, இதே மாதிரி ஒத்தாசை பண்றதும் ரெண்டு பேருமே, துணி துவைக்கிறதும் துவைச்ச துணியே காய போடுறதும் ரெண்டு பேருமே சகஜமா நட்பு ரீதியா பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. யாரு என்ன வேணா பேசிட்டு போட்டுமே, எனக்கு அண்ணி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம தினேஷ் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. 1.5 வருஷத்துல நல்லபடியா பேசி பழகுனதுக்கு அப்புறமா அந்த அடுத்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அன்னை போன் பண்ண வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கண்டிப்பா வந்து இன்ன 2 நாள்ல நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போன அண்ணனும் ஊருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய மனைவிகிட்ட அன்னை வந்து, அதாவது அன்னை கிட்ட மன்னிப்பு கேக்கறாங்க. நான் இதுக்கு முன்னாடி தெரியாத்தனமா நிறைய தப்பு பண்ணிட்டேன். இப்போதைக்கு வெளிநாட்டுல 2 வருஷத்துல நான் கடுமையா உழைச்சிருக்கிறேன். ஏகப்பட்ட அனுபவங்கள், ஏகப்பட்ட பாடத்தை நான் வந்து கத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நான் எந்த தப்பும் பண்ணாம நான் உன் கூட ஒத்துமையாவே வாழுவேன் அப்படின்னு அன்னை வந்து அன்னை கிட்ட சொல்றாங்க. இதை வந்து ஒட்டுமொத்த குடும்பமே பாக்குது. ரொம்ப வந்து சந்தோஷம் அடையறாங்க. அதுக்கப்புறமா அண்ணனும் அன்னையும் ஒன்னா இணைஞ்சு அடுத்த ஒரு வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆண் குழந்தை பெத்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தினேஷும் சுலோசனாவும் பாத்தீங்கன்னா திருமணம் பண்றாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே வெளியிடங்களுக்கு தங்குறது போறது அப்படின்னு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் நம்ம தினேஷ் சுலோசனா திருமணம் முடிஞ்சு அடுத்த 5-6 மாசத்திலேயே அவங்களும் பாத்தீங்கன்னா குழந்தை பெத்தெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கறாங்க. 2 பேத்துக்குமே ஆண் குழந்தை. அடுத்த 1.5 வருஷத்துல மறுபடியும் 2 பேருத்துக்குமே பெண் குழந்தை. ஒட்டுமொத்த பமே பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் கலரையில ஒட்டுமொத்த முதலீடும் உழைப்பும் பாத்தீங்கன்னா போட்டு இப்போதைக்கு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அண்ணி மட்டும் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவர் சரியில்ல அப்படின்னு ஒதுக்கி தினேஷ் கூட தவறுதலா தப்பா புரிஞ்சு ஏதோ ஒரு வகையில உறவு வச்சிருந்தாங்க அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா தலைகீழா மாறி இருக்கும். ஒட்டுமொத்த குடும்பமே பிரியக்கூடிய ஒரு நிலைமையில வந்திருக்கணும்.